கால் வந்தா கட் ஆயிரும். மணல் ஏற்றி மேட்ல மாறி இருக்க முடியல. எல்லாரும் அடி இப்படி ஒரே பூசி போட்டு கை தட்டி டபுள் பூசி போட்டா மாறுதான். அந்த சத்தத்திலே மிரண்டு போய் மேலே மிரண்டு போய் நைட் வந்து எவ்வளோ நேரம் சுவாசம் வந்து 5 மணி அதனால ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாரும் கை தட்டுங்க. எப்ப இல்லை நான் சொல்லும் போதுனா இதுக்கு எப்படி 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 சும்மா ஒரு துரும்பு இப்படி கிள்ளி போற மாதிரி சும்மா படிக்கி ஒரு துரும்பு எடுத்து இப்படி கிள்ளி என்ன சொல்றேன்னா இந்த வீட்டு வளைச்சி அவனை உடைச்சி அவனை கட்டி இந்த நாங்கள் அறுத்து இந்த பாஞ்சாலி கொண்டு போய் கல்யாணம் பண்றது இப்படி வேலை பண்ணு. என்ன பண்ணலாம்? இந்த வில்லை நான் வளைச்சி மாதிரி நினைச்சு இந்த வில்லு வளைச்சி நாணயத்துல வாட்டிலாம் வந்து விட்டு அந்த மற்ற மீன் வந்து கீழே சந்தனத்தில் விழுந்து எல்லாருக்கும் பரிமாறது மாதிரி அப்படி எல்லாம் நினைச்சிக்கீங்க. வில்ல வளைச்ச மாதிரி நீங்க நினைச்சுக்கீங்க. சொல்லட்டுமா? நீனும் பாஞ்சல கல்யாணம் பண்ண மாதிரி நினைச்சுக்கோ. கல்யாணம் பண்ண மாதிரி நினைச்சுக்கோ. கையில் புடிச்சுன்னு போய் ஆழ்த்து சும்மா ஒரு துரும்பு மாதிரி எல்லாருக்கும் துரும்பு எல்லாருக்கும் இது இரும்பு மாதிரி இரும்பு எனக்கு மட்டும் ஒரு துரும்பு எல்லாருக்கும் இரும்பு இது அத்தனைக்குமே ராஜராஜர்கள் அமர்ந்திருக்க சபையில் ஒரு பேரரசர் தவறி விழுந்து விட்டார். அந்த அரசர் விழுந்தவுடனே தந்தையருக்குத்தான் கண்ணு தெரியல, அந்தகன் பெற்ற பிள்ளை அத்தனை குருடன் தவறாக பேசுறாயே, இந்த போல பேசக்கூடாது, இது தவறு. இதைக்கு மேல இந்த போல செய்யக்கூடாது. வா, இன்னைக்கு மாதிரி என்னைக்கு தப்பு செய்ய மாட்டோமா மாமா? ஐயா பையா மாமா என் மனசுக்கியா பத்தியா இந்த தோழி பெண்ணுக்கு பூஜை திமுறாய்ப்போச்சு மருமாங்கனே என்ன பண்றது? பின்ன யாருன்னா பாத்துட்டாங்க? யாருமே பாக்கல, ஒரு ஆள் கூட பாக்கல. எல்லாம் பாத்துட்டுங்க. உனக்கு எனக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது மருமகனே. மருமகனே புஞ்சு மேல தச்சோட மருமகனே தெரியாதுடா. முடியலையா? யார் முன்னாடி முடியலையா? மருமகனே தெரியாதுடா. மருமகனே தெரியாதுடா. செத்துறே எந்த கைகளெல்லாம் விடுதலையும் இங்கு வளைப்பாரில்லை. இந்த கண்ணிக்கு கணவர் இங்கு மாமா ஒருவர் இந்த கல்லுக்கே
கை கடங்காலவில்லை மலைப்பவர்கள் ஒருவரும் இல்லை, யாருமே கிடையாது. எத்தனை 56 நாட்டு மன்னர் அரசர்கள் யார் வந்தாலும் கையிலே பிடித்து நிறுத்த முடியாத இந்த வில்லை வளைப்பவர்கள் ஒருவர் இல்லை மாமா. இந்த வில்லை வளைத்து நானே குட்டி அன்பை தொடுத்து மச்சத்தை அறுக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொண்ணு என்றால் இந்த கண்ணி கேட்ட கணவர் இங்கு இப்பேற்பட்ட வீரமும் தீரமும் வராக்கிரம் அடித்தவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை மாமா. யாருமே கிடையாது. கல்லுக்கு முள்ளு வேலி பெருக்க பாறைக்குது. அந்த பாறை யாருமே தேர்த்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு ஏன் மாமா அந்த பாறைக்கு ஒரு முள்ளு வேலி போட்டு காவல் காக்கணும்? கலதிக்கு ஏன் மாமா வெளியில கலவாலம் பண்ணணும்? ஒண்ணு ஒட்டா தெருவோரம் அப்படி பார்த்தா இந்த துரோபதை இந்த வில்ல வரைப்போர்களுக்கு ராஜ்ய துரோபதை என்றால் எவருமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. இந்த பொண்ணு கெட்டவள் கெட்டவதான். இவருக்கு ஏற்ற புருஷன் யாரும் இல்ல. பாஞ்சாலமான சொத்து மத்தி மாமா மாமா மகளை கல்யாணம் பண்ணி போறதில்ல, மகளை யாருமே கல்யாணம் பண்ணி போறதில்ல. ஓடி வந்து பேரரசன் மாப்பிள்ளை இந்த பொண்ணு யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. யாருமே இல்ல. உன்னை விட்டா யாரு? அதுவா மாமா கார் முடினாலே அதுவா முடிஞ்சு. ஆமா மருமகன் யாருமே நம்ம கெப்பாசிட்டி விட்டு கூடாது. ஆமா மருமகன் ஆமா மருமகன் அப்படி போய் இப்படி போய் இந்த ஜனவா ஆமா அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க சுத்தினாலியா ராஜாக்கள் மட்டும் வளைக்கணுமா இல்ல இந்த சபையில யார் இருந்தாலும் யார் வேணாலும் வளைக்கலாம்? ஐயா இந்த சபையில் யார் வேணாலும் இந்த இல்லை வளைக்கலாம் சுவாமி. நான் வளைக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்படியா? இப்படி வளைக்கிட்டமா? பார்த்தா ஒரு புரட்சியாகிற ஒரு அந்தனர் ஐயர் மாதிரி தெரியல. அது ஒரு கூட இப்படிதான் எப்படி சவுண்ட் வருது? சங்கு இப்படிதான் இருக்கு. சவுண்ட் எப்படி வருது? உன்னை பார்த்தா ஒரு ஏழை பாப்பா மாதிரி தெரியற. நீ பாப்பா பையனு உனக்குடா இந்த கல்யாணம் எனக்கு அந்த திரௌபதிக்கு நடந்தா மந்திரம் படிக்கிறதுக்கு நீ வேணும், தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு வேணும், கொடுக்கறதுக்கு நீ வேணும். பாரு டிவி வந்தாரு அதிகமா பேசாத உயிர்கை போயிட போறப்பா. என்ன வளர்ச்சி கட்ட போதுமா? அவங்க நேரத்தில் வாழ்க்கையெல்லாம் யார் பண்ணுவான்? நானண்டா நீ வலிச்சா நாங்களாம் இழுத்து இழுத்து ஜங்கி போயிட்டு அந்த ஜங்கி போனது எடுத்து கவர் எடுத்து தடுத்தாங்க. என் ஊர் ஒரு குறுங்காவல் தான். ஆட்டு முக்கிட்டு டான்ஸ் ஆட்டு முக்கிட்டு டான்ஸ் நான் வச்சுட்டா இருக்கணும்.
அச்சிரத்திற்கு கட்டப்பேன் ஆகிட்டு எருமாவை தட்டுக்கிற நீ உழைக்கிறேன் நான் இழுத்து விட்டு நீ கட்டிட்ட இழுத்து விட்டான் நான் இழுத்து விட்டு நீ வளர்ச்சி கட்டிட்டேன் ஏய் சண்டை செய்யடா பார்க்கலாம் வெற்றி கண்டுட்டு அப்புறம் பண்ணுறான் உனக்கு கராத்தே தெரியும் எனக்கு கும்கும் தெரியும் கும்கும் அதை மட்டும் நான் என்ன சொன்னதுன்னா என் உடலுடன் பிறந்த சஞ்சனை மாலை இருக்கிறது. இந்த மாலையை எடுத்து இந்த மண்டலத்து அரசர் அனைவர் முன்பாக நான் வீசுகிறேன். யார் கழுத்து விழுகிறதோ அவரே எனக்கு கணவன். யார் கழுத்து மாலை கம்முன்னு போயிடணும். காதலுக்கு கண்ணு இல்ல, கல்யாணத்துக்கு உயரமாக்குறா தோலாக்குறா கணக்குல கேட்பாரு. மலையே எரியும்போது கையில் மாலை அந்த திரௌபதியம்மா சத்தியமா திரௌபதம்மா நல்ல திரௌபதம்மா சத்தியான திரௌபதம்மா அதை கெடுத்துட்டு போயிடாங்க. அந்த திரௌபதியம்மா சத்தியமா தான் சொன்னேன் என் கருத்துல இல்லைன்னா உங்க ஊர் துறவிதம்மா இருக்கிறப்பாரு அவ்வளவுதாடி என்ன அரசர்களே, அனைவர் கழுத்திலே மாலை இருக்கிறதுன்னு சொல்றீங்க. நான் அக்னியில் பிறந்த பிள்ளை. அனைத்து கழுத்தில் இருக்கிறது வந்து என் கழுத்தில் இருக்கிறத மட்டும் தான் நீ போட்ட மாலை. இவங்க கழுத்தில் இருக்கிறத பூரா சுடுகாட்டுல பணத்து மேல போட்ட மாலை. யார் கழுத்தில் என் மாலை உண்மையான மாலை இருக்குது என்று சற்று நேரத்தில் தெரியும். நான் அக்கனியில் பிறந்த பிள்ளை. அதே அக்கனியில் அந்த மாலையை போடுகிறேன். அனைவரும் மாலையும் யார் மாலை எரியாது இருக்கிறது அவர்கள் தான் ஒரிஜினல் மாலை. அக்கனி தாயே எல்லா மாலையும் வந்து இது போட்டலாம் வாரமா கொடுத்தா நம்மளுக்கு ஆகாது. ஐயா அக்கனி பகவானே அனைத்து தெரியும். மாயாஜாலம் மந்திரஜாலம் அக்கினி கட்டு தெரியும். எங்க மானெல்லாம் வெந்து போற மாதிரி மூணு மாலை மட்டும் வேகாத மாதிரி அக்கினி கட்டு நான் யார பாப்பானு இந்த வந்துட்டு பணக்காரங்க ஓடி போனா அடி பஸ்ட் போடு
அந்தனரை போல வந்து இருக்கிறீரே ஐயா. நீங்கள் அந்தனரோ உங்கள் ஜாதி யாரோ சாமி? தெரியலீங்களே. ஒரு நிமிஷம் வாங்க. அம்மா அம்மா, ராஜசபைக்கு பாஞ்சால மன்ன சபைக்கு போயிருந்த உன் மகனாகி அர்ஜுனன் வந்திருக்கிறம்மா. என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? சுயவரம் வேள்வில திடீர்னு பார்த்தா இந்த பாஞ்சாலியை பார்த்தா மலர் போல பூ மாறிக்கிறான். அம்மா, ஒரு மலர் கொண்டு வந்து கேட்டாயே. மாத்திரையை 5 பேர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்ன விந்தையா அடிக்க? மலர் என்ற உடனே 5 பேரும் முகந்து பாருங்கட்டாங்களா? வாடா அம்மா, மகனே, ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன் தாயே. 5 பேர் சாப்பிடுங்க. அம்மா, அந்த பாஞ்சால அழகை கண்டு மலர் என்றும் கனி என்றும் நான் சொல்லிவிட்டேன். அவர் கல்யாணமாகாத கன்னி பெண் பாஞ்சாலை கொண்டு வந்திருக்கார். தாயின் வாக்கு மகனே, 5 பேர் மரியாதை பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள். 5 பேரும் யார் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டீங்களா? தெரிஞ்சுக்காதா? இன்னொரு நாளைக்கு வராது. பாப்பக்கார நம்ம கோயில் அன்பார்ந்த பெரியவர்களே, அழகு தாய்மார்களே, இந்த நாடுகளோடு முடிக்கிறோம். ராத்திரிக்கு 4 மணிலிருந்து 5 மணி மட்டும் அம்மாவை கல்யாணம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா நீ எல்லாம் செய்வீங்க. ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட்டு, ஒரு தட்டு வரிசை, கண்ணாடி, சீப்பு, எது வேணுமோ பட்டுப்புள்ளி எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அனைத்து தாய்மார்களும் பாஞ்சாலம்மன் குழந்தை சீர் கொடுக்குமாறு அன்போடு சுகவரி கல்யாணம் பகல் 5 மணிக்கு கோயில் கல்யாணம் எல்லாரும் ஆதரவு தருவார் அன்போடு வேண்டும்.